அவங்களுக்கே அவங்க பேரே இருக்கு. என்ன பேரு? அவங்க பேரு இருக்கு, மரவெட்டி ராமதாஸ் அவங்க அப்பாவை சொல்லுவாங்க ஒரு காலத்துல. தர்மாகோல் விட்ட தேர்தல செல்லூர் ராஜு சத்திரியர்களை சூடத்தி பாக்குறான். நாமெல்லாம் மரவெட்டிகளா? ஆமாண்டா, நாங்கெல்லாம் மரவெட்டிகள் தான்டா. பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி காடா கிடந்த பூமியை நாடா திருத்துறவங்கடா நாங்கெல்லாம் மரவெட்டிங்க தான். தானே புயலப்ப பலாமரமும் மாமரமும் முந்திரி மரமும் முறிஞ்சு வீழ்ந்து கிடந்தப்ப தான் வீட்டுல ஒரு புள்ளைய பறி கொடுத்த மாதிரி ஒப்பாரி வச்ச கூட்டத்தை பார்த்து சொல்றான் நாமெல்லாம் மரவெட்டிகளா. எதை வச்சு சொல்றான்? இடஒதுக்கீட்டு உரிமைக்காக வீதிக்கு வந்து போராடி 21 உயிரை விட்டோம் இல்லையா? நம்முடைய கூட்டணி இடம்பெற்றுகின்ற பாட்டாளி மக்கள் கட்சி மரியாதைக்குரிய நிறுவனர் ஐயா அவர்கள் இரவுகள் பாராமல் நாட்டு மக்களுக்காக பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு வருவதற்கு முன்னோடியாக விலகிக் கொண்டிருக்கின்றார்கள். 22 இடங்களுக்கு இடைத்தேர்தல் நடந்த போது கடுமையான விமர்சனங்களை தாங்கிக்கிட்டு போய் ஆதரிச்சவங்க பாமக, அதிமுக. அவருடைய ஆதரவுல தான் குறைஞ்சபட்சம் 4 தொகுதியில் அந்த 9ல 4 பாமகவால தான் ஜெயிச்சாங்க. இன்னைக்கு இந்த ஆட்சி நீடிக்கிறதுக்கு காரணமே அன்புமணியும் டாக்டர் ராமதாசும் தான். இதை மறுக்க முடியுமா? மீண்டும் எம்ஜிஆர் ஆட்சி நிறுவேன் என்று சொன்னார்கள். அவர்கள் சொன்ன அந்த எம்ஜிஆர் ஆட்சி நிறுவதற்கு முழு காரணமாக இருந்து அன்றைக்கு துணை இருந்து அந்த ஆட்சியை நிறுவதற்கு மீண்டும் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு இயக்கமாக உருவதற்கு நமக்கு தோள் கொடுத்து உதவியது அன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி.